யூனிவர்சல் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட சேர்த்து லா ஆஃப் எனர்ஜி, லா ஆஃப் ஆக்ஷன், லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட், லா ஆஃப் வைப்ரேஷன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விதிகள் எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்தாலும் உணராட்டியும் அது வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்குது, அது நம்ம மறுக்க முடியாது. அப்போ ஈர்ப்பு விதியை என்னால் உணர முடியல, இதெல்லாம் உண்மையாக எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்து நம்ம நினச்சா நடக்கும் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக ஒத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இதை ஏன் இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இவ்வளோ பேர் எஜுகேட் பண்ணுறாங்க, இவ்வளோ பேர் வந்து புரிய வைக்க முயற்சி பண்ணுறாங்க, இந்த லா மட்டும் ஏன் இவ்வளோ ஹைலைட் ஆகுது அப்படின்னு கேட்டால், லைஃப்பை நம்ம ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும், நம்ம கண்ணோட்டத்தை மாற்றிக்க முடியும். நம்மள நிறைய பேர் லைஃப்பை ரொம்பவே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், ஒவ்வொன்றுமே வந்து என் கண்ட்ரோல் இல்லை, எனக்கு தேவையான விஷயங்கள் நான் அடையிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும், இல்லை லைஃப் ரொம்ப ஈஸியே கிடையாதுன்னு சொல்கிற நிறைய பேர் தான் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான காரணம் என்னென்னா, நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸில் இல்லை நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, இல்லை நம்ம லைஃபே கூட நிறைய இடத்துல வந்து நமக்கு எஜுகேட் பண்ண மாதிரி இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணுறதுனால நம்மளுடைய அபண்டன்ஸ் அப்படின்ற, அதாவது நம்ம எண்ணங்களுடைய அளவற்ற தன்மை அப்படின்றத புரிஞ்சுக்கிறது இல்லை. லைஃப் எவ்வளோ ஈஸி, உங்கள் எண்ணங்கள் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் இந்த ஹோல் லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட். லா ஆஃப் அட்ராக்ஷனை எவ்வளோ தடவை பேசினாலும் அதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் நடக்கும், அவ்வளோதான். இதை உண்மையான கேட்குறவங்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலிருந்தே ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு, அதாவது நான் மறக்க முடியாது, இப்போ நினச்சா கூட நினச்சி நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கோங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க, ஒரு 5 நிமிஷம் யோசிங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காக சந்தோஷப்பட்டீங்க, அது வந்து உங்கள் லைஃப் எப்படி மாற்றுச்சு, அதை ஒரு நிமிஷம் உங்கள் கான்ஷியஸில் கற்பனை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே அந்த விஷயத்தை நினைக்கும் போது அது பாஸ்ட்டில் தான் நடந்திருந்தால் கூட உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் வரும். அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் பின்னாடி போங்க. அதாவது அந்த ஈவெண்ட்லேருந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ பின்னாடி போங்க. அப்போது அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி உங்களுக்கு சிந்தனை இருந்துச்சா, அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா, அதை வந்து உங்கள் லைஃப்பில் இமேஜின் பண்ணிங்கன்னு யோசிங்க. கண்டிப்பாக 99% அதை பற்றி யோசிச்சிருப்பீங்க. அந்த லைஃப்பில் நடந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் வந்து இமேஜின் பண்ணியிருப்பீங்க, இல்லை அது இன்னொருத்தரோட லைஃப்பில் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க, இல்லை மூவிஸோ இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலையோ அதை பற்றி படிக்காமல் அது உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆகிருக்காது. இப்போ எல்லோரும் கேட்குறது என்ன அப்படின்னா, நல்ல விஷயத்தை நம்ம எப்பவுமே எதிர்பார்ப்போம் தானே. இப்போ அந்த ஈவெண்ட் நடக்கிறத வந்து நான் யோசிச்சிருப்பேன், கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் நடக்கணும்னு எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி, இப்போ அடுத்த விஷயம், உங்கள் லைஃப்லேயே வந்து இந்த ஈவெண்ட் நடந்திருக்க வேணாம், இந்த விஷயம் நடந்திருக்க வேணாம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நினச்சா கூட அதை பற்றி எனக்கு கவலையாக இருக்குது, அது இன்னொருத்தருக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வொர்ஸ்ட் மூமெண்ட் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. அதை ஒரு நிமிஷம் யோசிங்க. எவ்வளோ அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்க, அதை பற்றி நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்க, இல்லை நடந்துருக்கக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்ன, இதை யோசிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் இல்லை மேபி 2 இயர்ஸ் கூட முன்னாடி போங்க. அந்த ஈவெண்ட் உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னு யோசிங்க. இப்போவும் அந்த 99% கண்டிப்பாக அது நடந்தால் என்ன ஆகிடும், என் லைஃப் எப்படி மாறிடும்னு யோசிச்சிருப்பீங்க. அதனால் மட்டும்தான் அந்த ஈவெண்ட்டை வந்து நீங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் எண்ணங்களில் இல்லாமல், உங்களோட தாட் ப்ராசஸில் இல்லாமல், உங்கள் கான்ஷியஸில் இல்லாமல் ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்காது. இது நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. பட் உண்மையிலேயே நீங்கள் யோசிங்க, உங்கள் லைஃப்பில் இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் இதுக்கு முன்னாடியே சிந்திச்சிருக்கீங்களா? அப்போது இன்றைக்கி என் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து என்றைக்குமே என் சிந்தனையில் வச்சுருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் யோசிச்சிருக்கேன், அதனால் மட்டும்தான் இன்றைக்கி என் லைஃப்பில் இந்த விஷயம் மேனிஃபெஸ்ட் ஆகுது. எண்ணங்களை நம்ம சரி பண்ணும்போது, எண்ணங்களை நமக்கு தேவையான விஷயங்கள் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக நீங்கள் லைஃப்பில் எதை பார்க்கணுமோ அதுதான் பார்ப்பீங்க. ஸோ 99% சொன்ன அந்த 1% யாருன்னு கேட்டால், மேபி அந்த ஈவெண்ட்டை நீங்கள் மறந்துருக்கலாம், அதை பற்றி உங்களுக்கு சிந்தனையே இல்லாமல் இருக்கலாம் இப்போது. ஆனால் நல்லா சிந்திச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த எண்ணம் இல்லாமல், அந்த விஷயத்தை நீங்கள் வந்து ரீகலெக்ட் பண்ணாமல், இமேஜின் பண்ணாமல் அது உங்கள் லைஃப்பில் நடந்திருக்காது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குற எல்லா விஷயங்களுமே நம்ம கான்ஷியஸ்குள்ளே ஆல்ரெடி அதுக்கான ட்ரையல் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். அது நடந்தால் எப்படி இருக்கும், இதை உணர்ந்தால் எப்படி இருக்குங்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கான்ஷியஸில் பார்க்குறோம். நிறைய இடத்துல தெரிஞ்சு பண்ணுறோம், நிறைய இடத்துல தெரியாமல் நம்ம அன்கான்ஷியஸாக பண்ணுறோம். ஒரு மூவி பார்க்கும்போது, ஒரு படத்தை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ட்ராமா பார்க்கும்போது பார்த்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ட்ராமா பார்த்து ஃபீல் பண்ணுறதை நினைக்கிறீங்க. பட் உண்மையிலேயே உங்கள் கான்ஷியஸ்க்கு அது உங்களுக்கு நடக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கான்ஷியஸ்குள்ளே என்ன போகுது, எதை நினைக்கிறீங்க, அது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ண முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளுடைய இன்றைய வாழ்க்கை ஆகிட்டே இருக்குது. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையாக பொய்யான்னு கேட்குறவங்களுக்கு இந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒருவேளை இன்னும் வந்து கிளாரிட்டி வேணும், இன்னும் வந்து பெட்டராக நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சேலஞ்சுன்ற பேரில் இருக்கும். ஒன்று வந்து லேடர் சேலஞ்சுன்னு இருக்கும், இன்னொன்று வந்துட்டு மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச் இருக்கும். இது 2க்கான வீடியோஸும் நான் கீழே அப்டேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆனதாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த டவுட் இருந்தால் அந்த வீடியோஸ் யூஸ் பண்ணுங்கள். நன்றி.